இப்போ பார்க்கலாம். மேல சொல்றார், ஆசம் யுதிஷ்டிரஸ்யாஹம் புரா பிராணசமசகா. அடுத்தது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான். சரி, நீங்க என்னவோ சன்னியாசியா போக போறேங்கிறள். அவர் கேட்பார், நீங்க முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு. இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனா அவ கேட்க மாட்டாள், வாட் வாஸ் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கிவ் மீ யுவர் எம்ப்ளாயீஸ் ரெஃபரன்ஸ், ஏதாவது கேட்பாளோனோ. நீ யார்கிட்ட வேலை பார்த்தேன்னு சொன்னா சொல்லிடுவேன் அப்படின்னார் யுதிஷ்டன். யார்கிட்ட? யுதிஷ்டன் கிட்ட வேலை பார்த்தேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னார். யுதிஷ்டன் கிட்ட வேலை பார்த்தேன்னா ஆமா, அவனுக்கு அவனே தோழன். கரெக்டா? த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ஒன் இஸ் ஒன் செல்ஃப். அப்படின்னா யுதிஷ்டிரனுக்கு தோழன் யாரு? நான். அவர்கிட்ட போறது யாரு? நான். அந்த நானுக்கு தோழன் யாரு? யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரனுக்கு நான் தான் தோழன். அப்படின்னா போறது நான். அப்படின்னா நானுக்கு யுதிஷ்டிரன் தானே தோழன். அப்படின்னா யுதிஷ்டிரன் கிட்ட வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டா சரியாயிடுமான்னு கேட்டார். நல்ல பரவாயில்லையே அண்ணா, நீ சாமர்த்தியமா தான் இருக்கேன்னு யோசிச்சார் அர்ஜுனன். அதனால இதி வக்ஷாமி ராஜானம் எதிமாம் சோனுயோக்ஷதே அப்படின்னு எடுக்கிறார். அதான் ஒண்ணு பீமன் கிட்ட கேட்கிறா. யார்? அர்ஜுனன் கேட்கிறார், பீமா நீ என்ன பண்ண போற? பௌரோகவோ ப்ருவாணோஹம் பல்லவோ நாம பாரத உபதஸ்தியாஸ்யாமி ராஜானம் விராட்டமிதி மேமதிஹி. நான் பல்லவன்கிற பேர்ல ஒரு தளிக பண்ணக்கூடியவனா, ஒரு பரிச்சாரகனா போறேன் அப்படின்னார். ஏண்டாப்பா அவர் கேட்பாரோனோ, ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீ என்ன பெரிய மல்லிகாவா, இல்லாட்டா இது என்ன நம்ம இன்னொருத்தர் வராரு வெங்கடேஷ் பட்டா அப்படின்னு ஏதாவது கேட்பாரோனோ. அப்ப நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டார். சூபானஸ்ய கரிஷ்யாமி குஷலோஸ்மி மகானசே கிருதபூர்வாணி யான்யஸ்ய வியஞ்சனானி சுசிக்ஷிதைஹி. தொட்டுக்கிறதுக்கு நான் நன்னா இருக்கக்கூடிய கறிகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐம் an expert in that. எப்படிப்பா நோக்கு தெரியும்? இவ்வளவு நாளாக சாட்டுண்டே இருக்கேனே, ஒரு நாளாவது போய் பார்த்துருக்க மாட்டேன் எப்படி பண்ணணும்னு கேட்டார். அதனால தான்யப்ய பவிஷ்யாமி பிரீத்திம் சஞ்சயன் அன்னஹம் ஆஹாரிஷ்யாமி தாருணாம் நிச்சயான் மகதோபிச்ச. நல்ல விதமா தளிகை பண்ணுவேன். யார்கிட்ட தளிகை பண்ணுவேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? யுதிஷ்டிரன் கிட்ட தளிகை பண்ணேன்னு சொல்லிடுவேன். இப்ப எல்லாம் யுதிஷ்டிரன் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. எப்படி அவர் நம்புவார்னு கேட்டா, யுதிஷ்டிரன் ராஜாவா இந்திரபிரஸ்தனுக்கு இருக்கும்போது இவ்வளவு பேர் வேலை பார்த்தாலோனோ. இப்போ விராட்ட தேச ராஜாவுக்கு தெரியும், விராட்ட ராஜாவுக்கு தெரியும் யுதிஷ்டிரனுக்கு ராஜ்யம் போயிடுத்துன்னு. அப்படின்னா அந்த இடத்துல வேலை பார்த்தவாள்லாம் இன்னொரு இடத்துக்கு வருவாளோனோ. இது சொல்லி இப்போ எங்க முன்னாடி வேலை பார்த்தேள்? தூத்துக்குடியில வேலை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதுதான். அங்கதான் இவ்வளவு வேலை போயிடுத்தேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல வேலை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப எல்லாரும் நம்புவாளோனோ, தூத்துக்குடியில போயிட்டு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளோனோ. அப்படி வேலை பார்த்தாரோ இல்லையோ சொல்லிடலாமோனோ அந்த போய். இவர் சொல்றாரு, நான் யுதிஷ்டிரன் கிட்ட வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு போறேன். அடுத்தது சொன்னார், ஆனா ஒன்னும் அண்ணா நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோ. பீமன் சொல்றார், நடுவில் யாராவது என்னோட சண்டை போட வந்தா அவளை உதைப்பேன், அது என்னோட குணம். ஆனா நான் அப்ப என்ன சொல்லிடுவேன்னா, நான் அடிச்சதெல்லாம் ராஜா உங்களை ரட்சணம் பண்றதுக்காக நான் வேணா சொல்லிடுவேன், ஒழிய ஒத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னார். விநிகிராஹ்யா யதிமயா நிகிரஹிஷ்யாமி தானபி ஏச்ச கேச்சித் நியோஸ்யந்தி சமாஜேஷு நியோதகாஹ அப்படின்னு சொன்னார். இதான உடனே அடுத்தது வந்தது. இப்ப அர்ஜுனன் அர்ஜுனன் தான் இத்தனை நாள் எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தான், நீங்க யாரா போறேன்னு. இப்ப அத்தனை பேரும் அர்ஜுனை கேட்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப நீ முதல்ல சொல்லு, நீ யாரா போறேன்னு. அப்போ முதல்ல சொல்றார் யுதிஷ்டிரன், அப்பா நீ யார் தெரியுமோ? சூரியஹ பிரதபதாம் ஸ்ரேஷ்டஹ த்விபதாம் பிராமணோ வரஹ ஆஷி விஷஸ்ச சர்ப்பாணாம் அக்னி தேஜஸ்வினாம் வரஹ ஆயுதானாம் வரம் வஜ்ரம் ககுத்மீ ச கவாம் வரஹ லாதானாம் ஆயுதி ஸ்ரேஷ்டஹ பர்ஜன்யோ வருஷதாம்பரஹ திருதராஷ்டிரஸ்ச நாகானாம் ஹஸ்திஸ்வைராவணோ வரஹ புத்திர பிரியாணாம் அதிகோ பார்யா ச சுஹ்ருதாம்பரா யதைதானி விசிஷ்டானி ஜாத்யாம் விருகோதர ஏவம் யுவா குடாகேஷஹ ஸ்ரேஷ்டா சர்வதனுஷ்டமான். அப்ப நீ யார் தெரியுமோ அர்ஜுனா, நான் சொல்றேன் கேளு. சூரியஹா பிரதபதாம் சிரேஷ்டோ, நீ எல்லா விதமான பளிச்சுன்னு மின்னக்கூடிய வஸ்துக்கள்ல சூரியன் பாணி. த்விபதாம் பிராமணோ வரஹா, நீ எல்லா விதமான இரட்டை பிறப்புகளிலும் அந்தணனாக இருக்கக்கூடியவன். ஆஷி விஷஸ்ச சர்ப்பானாம்,
எல்லா பாம்புகளிலும் எப்படி ஆஷி விஷஸ்ட் அப்படின்னு ஒரு பாம்பு உத்தமமோ அந்த மாதிரிப்பா நீ. அக்னி தேஜஸ்வினாம் வரஹா, எப்படி எல்லா விதமான எரியக்கூடிய வஸ்துக்கள்ல அக்னி ஜாஜ்வல்யமா இருக்கும் அந்த மாதிரிப்பா நீ. ஆயுதானாம் வரம் வஜ்ரம், ஆயுதங்கள்ல நீ வஜ்ராயுதத்தை போல் இருப்பவன். இதே வாக்கியம் எங்கேயோ வரும். எங்க? ஆயுதானாம் வரம் வஜ்ரம். வெரி குட். பகவத்கீதையில வரும். அப்போ பகவான் ஒரு விஷயத்துல நான் இதுவா இருக்கேன்னு சொல்லுவாரோனோ, அப்போ மாதங்களில் நான் மார்கழி, மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி, வேதங்களில் நான் சாமமாக உள்ளேன். ஆயுதானாம் அகம் வஜ்ரம், ஆயுதங்கள்ல நான் வஜ்ராயுதமா இருக்கேன் பார். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றார் ஆயுதானாம் வரம் வஜ்ரம், ஆயுதங்கள் எப்படி வஜ்ராயுதமோ அதுபோல் நீ. ககுத்மீச்ச கவாம் வரஹ. ககுத்மி, ககுன என்ன? ரொம்ப கேள்வி கேட்டுட்டே போறீ. என் உபன்யாசத்துல இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன பண்றது சொல்லுங்க. ககுனா ஒரு காளைக்கு இருக்கக்கூடிய ஹம்ப் இருக்கணும், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கக்குன்னு பேர். அந்த கக்கு மேலே யாரு நின்று சண்டை போட்டாலோ அந்த ராஜாவுக்கு தான் ககுத்ஸ்தன்னு பேர். அந்த ககுத்ஸ்த ராஜாவுடைய பரம்பரையில் வந்ததுனால ராமருக்கு காகுத்ஸ்தன்னு பேர். அந்த காகுத்ஸ்தன்கிறது தான் தமிழில் காகுத்தா கண்ணனே என்னும்னு ஆழ்வார் எடுக்கிறார். அதனால் கக்குனா இருக்கக்கூடிய ஹம்பு, ககுத்மீனா எதுக்கெல்லாம் ஹம்ப் இருக்கோ அந்த ஹம்போடு கூடிய மிருகங்களுக்கு ககுத்மின்னு பேரு. அதுல ககுத்மீச்ச கவாம் வரஹா, அதுல காளையாக இருக்கக்கூடியவனே. ஏன்? அந்த ஹம்புங்கிறது ஒட்டகத்துக்கு கூட இருக்கு இல்லையா, ஆனா அந்த ஹம்போடு கூடிய அனிமல்ஸ்லயே காளை தான் வசதியான் சொல்றார். அதனால நம்ம பிரதேசத்துல காளையினுடைய பெருமை ரொம்ப பிரசித்தம், அதனால நம்ம சொல்லவே வேண்டாம். லாதானாம் அயுதிஹி சிரேஷ்டஹா பர்ஜன்யோ வருஷதாம்பரஹா திருதராஷ்டிரஸ்ட நாகானம் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்றார் யுதிஷ்டிரன்? அப்பா இந்தெந்த வஸ்துக்கள்ல எது பெஸ்டோ அதுதான் நீ. கடைசியா சொல்றார் புத்திரஹா பிரியாணாம் அதிகா, குழந்தையிலேயே பெண்ணோ பிள்ளையோ இருந்தா அந்த அப்பாவுக்கு அவ்வளவு வாசம் அந்த குழந்தை மேல. எப்படின்னா பாரியாச்ச சுஹிருதாம் வரஹா, ஒருவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு லைஃப்லன்னு கேட்டால் ஒய்ஃப்னு தான் சொல்லணுமா, ஒய்ஃபாக தான் இருக்கணுமா சாஸ்திரம். இஃப் யூ கீப் யுவர் ஹஸ்பண்ட், டு த ஹஸ்பண்ட் த ஒய்ஃப் அண்ட் டு த ஒய்ஃப் த ஹஸ்பண்ட், இஃப் யூ கீப் தெம் as your best friends in your life, your family will be the best. நம்ம உட்காந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு எது தாயா தாரமான்னு ஏதோ கேட்டுட்டு இருக்கா பாருங்க. இதில் மாமியை பார்த்து ஏதோ கேட்குறா, இது சப்பாத்தி கல் பறக்குங்கிற அந்த மாமி, சப்பாத்தி கட்டை பறக்குங்கிறா, எல்லாம் சொல்லிவிட்டு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் பக்கத்து ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சுமணி அப்படின்னு சொல்லிட்டா அவர் மகாபாரத யுத்தத்தில் தான் இருக்கணும். என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆற்றுல இருக்கக்கூடிய பாரியாள், பாரியாவுக்கு அவர் பதி. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை பாரதம் எடுத்து காண்பிக்கிறது தெரியுமோ. நான் சொல்றார், எப்படி ஒருவனுக்கு பாரியா என்பவள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டோ, எப்படி ஒரு திருத்தந்தையாருக்கு பெண்ணோ பிள்ளையோ வசதியோ, அந்த மாதிரி ஹே அர்ஜுன, ஹே குடாகேஷ, குடாகேஷன்னு பேர் அர்ஜுனனுக்கு. குடாக்கானா தூக்கம்னு அர்த்தம், குடாகேஷன்னா தூக்கத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. தூக்கம் வருதுங்கிறது வரமா இருந்தாலும் எந்த இடத்துல வரக்கூடாதோ அந்த இடத்துல வராமல் இருக்கணும். வீட்டில் நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு படுத்துக்கும் போது சத்தியமாக வராது, கதை கேட்கும்போது வரும். அதனால அது பாருங்க, தூக்கம் வரணுங்கிறது முக்கியமாக இருந்தாலும் அது வர வேண்டிய இடத்துல வரணும், வரக்கூடாத இடத்துல வரக்கூடாது. இப்போ நம்ம ஆச்சாரியால போய் சேவிக்க போவோம், அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வச்சுருவோம். அப்போ பார்த்தா ஒரு 10 கொட்டாவி வரும், இப்படி சாஞ்சுக்கணும் போல இருக்கும், இப்படி சாஞ்சுக்கணும் போல இருக்கும். வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட ராத்திரி பார்த்தேன்னா தூக்கமே வருதுல்ல சுவாமி, அப்போ தான் உங்கள் உபன்யாசம் கேட்குறான். ஆனால் உங்கள் உபன்யாசம் கேட்டால் தான் அது வருதுன்னு வச்சுக்கோ அப்படிங்கிறா. அதனால் அங்கேயும் கேட்கலாம் இங்கேயும் கேட்கலாம், தப்பே. நான்லாம் அதெல்லாம் தப்பே எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் மாட்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பின்னாடி போட்டுருவோம் இன்டர்நெட்டில். அதனால் உங்களுக்கு அது சுலபம். இந்த இடத்துல நல்லா உட்காந்துட்டு கேட்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி நீங்கள் கேட்க மாட்டேள் அப்படிலாம் நான் சும்மா சொல்கிறேன். நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்பேள். அதனால் நான் சொல்லிவிட்டேங்கிறதுக்காக யாராவது ஏவம் யுவா குடாகேஷா சிரேஷ்டா சர்வதனுஷ்மதாம் சொல்கிறார். எப்படி இந்த சொன்ன வஸ்துக்களில் இது 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 வசத்தின்னு சொன்னேனோ அந்த மாதிரி ஹே அர்ஜுன, ஹே குடாகேஷ, லோக்கத்தில் யாரெல்லாம் வில்லாளியோ அத்தனை பேரும் உன்கிட்ட பிச்சை வாங்கணும் அர்ஜுனா, நீதான் உத்தமன், நீ யாராடாப்பா போற அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், யம் மன்யே 12 ருத்ரம் ஆதித்யானாம் 13
அதாவது ஏகாதச ருத்ரர்கள்னு ஒரு கணக்குண்டு. நமக்கு 33ன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு எண்ணிக்கை, அந்த 33ல் ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் 1 கோடி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா. அந்த 33ல் யாருன்னா அஷ்டவசுக்கள் 8, ஏகாதச ருத்ரர்கள், தசன 10, ஏகாதசன 11, ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், துவான 2, தசன 10, துவாதசன 12, துவாதச ஆதித்யர்கள், சூரியர்கள் 12 பேர் இருக்கா. சிவபெருமான் ருத்ரன் 11 பேர் இருக்கா. வசுக்கள் 8 பேர் இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சரித்திரம் சொன்ன பாருங்க, அஷ்டவசுக்கள். அஸ்வினி குமாரால்னு 2 பேர் இருக்கா. 8, 11, 12, 2 சேர்த்து போறவங்க 33 வரும். ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி மக்கள் அவ பின்னாடி இருக்கா. அதனால்தான் 30 முக்கோடி தேவர்கள்னு நம்ம சொல்றோம். அந்த 33 கணக்கை வச்சுதான் ஆண்டாள் 30 மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில்யழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில்யழாய்னு சொல்றான். அதனால இந்த 33ங்கிற கணக்குல ஆதித்யர்கள் வராளோனோ. போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யக்ஷ பிரஷ்னத்துல முதல் 4 கேள்விகள் சூரியனோடு எப்படி சூரியன் உதிக்கின்றான், சூரியனோடு கூட செல்பவர்கள் யாருங்கிறத பார்த்தோம். அப்ப பார்த்தேன்னா சூரியன் ஒரு வருஷம் நமக்கு ஆரம்பிச்சு முடியறதுக்கு 1 வருஷம் ஆகுது இல்லையா. இதுக்கு சம்பத்சரம்னு பேர். பொதுவா நம்ம தெற்கு பாரதத்துல சௌராயணம்னு கடைபிடிப்போம். நம்ம பஞ்சாங்கமே சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால்தான் முகூர்த்தம் எல்லாம் காத்தால 4:30 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு மத்தியானம் 11க்குள்ள முடிஞ்சிடும். இதே நீங்க ஆந்திர தெலுங்கானா பக்கம் போனேன்னா அவ சாந்திராயணத்தை கடைபிடிப்பா. அதனால முகூர்த்தம் எல்லாம் பார்த்தேன்னா ராத்திரி 11:30 12 1 இப்படிதான் வரும். இப்ப நமக்கு சௌராயணத்தை கடைப்பிடிக்கிறவாளுக்கு யாரா இருந்தாலும் மாசம் 12 தான். ஒரு மாசத்துக்கு ஒரு பெருமாள் அதிபதியா இருக்கார். கேசவாய நாராயணாய மாதவாய கோவிந்தாய விஷ்ணவே மதுசூதனாய திரிவிக்ரமாய வாமனாய ஸ்ரீதராய ரிஷிகேஷாய பத்மநாபாய தாமோதராய 12 பேர் இருக்காளா துவாதச நாமங்கள். இந்த 12 பெருமாளுக்கு கீழ்ப்பணிந்து 12 சூரியர்கள் இருப்பா. இந்த 12 சூரியாளுக்கு கீழ்ப்பணிந்து 12 கந்தர்வாள் இருப்பா. இப்ப இவாள்லாம் ரதத்துல இருப்பா. ஒரு மாசம், இப்ப இந்த மாசம் கேசவன் இருக்கார், அப்போ ஒரு சூரியன் இருப்பார். அடுத்த மாசம் நாராயணன் இருப்பார், ஒரு சூரியன் இருப்பார். அப்படின்னு பார்த்தா 12 சூரியர்கள் இருக்கா. அவளுக்கு துவாதச ஆதித்யர்கள்னு பேர். 11 ருத்ரர்கள்னு இருக்கா. அதுலதான் ஒரு ருத்ரனுக்கும் அம்பாள் ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு இருப்போம். அவளுக்கு உமான்னு பேரு, அப்புறம் அபர்ணான்னு பேரு. இந்த மாதிரி 11 ருத்ரர்களுக்கு 11 அம்பாள் பாரியாளா இருப்பா. அஷ்டவசுக்கள்னு 8 பேர் இருக்கா. அஸ்வினி குமாராள்னு 2 பேர் இருக்கா. இப்போ சொல்றார் யுதிஷ்டிரன், 11 ருத்ரர்கள் இருக்காளா, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அர்ஜுனா. எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா 12வது ருத்ரன் நீன்னு தோன்றது. எம் மன்யே துவாதசம் ருத்ரம். பல பேர் சொல்றா ஆதித்யர்கள் 12 பேர் இருக்கான்னு. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ 13வது ஆதித்யனோ. ஆதித்யானாம் திரையோதசம். 8 வசுக்கள் இருக்கிறதா சொல்றா. நான் ஒத்துக்க மாட்டேன். வசூனாம் நவமம் மன்யே. நீ ஒருவேளை 9வது வசுவோ. கிரகாணாம் தசமம் ததா. 9 கிரகங்கள் இருக்குன்னு சொல்றா. 10வது கிரகமோ நீ அப்படின்னு சொல்றார். ஆனா வேடிக்கைக்கு சொல்றா, அந்த காலத்துல 10வது கிரகம்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஜாமாதா தசமோ கிரகான்னு ஒரு வச்சனம் உண்டு. ஆனா ஏதோ சொல்றார், கிரகாணாம் தசமம் ததா. அதனால இப்பேற்பட்டவனோ நீ ஆராடாப்பா போற அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அர்ஜுனன் சொல்றார், கொஞ்சம் கஷ்டம்தான், நான் எப்படி போறேன்னு எனக்கும் தெரியல. அண்ணா மாதிரி எனக்கு தளிகையும் பண்ண தெரியாது, உங்களை மாதிரி சூதம் விளையாட தெரியாது, திரௌபதி மாதிரி நல்ல அலங்காரமும் பண்ண தெரியாதுன்னு யாரா போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்பதான் சட்டுன்னு அந்த ஊர்வசி கொடுத்த சாபம் ஞாபகத்துக்கு வருது. அவ என்ன சொன்னா, 1 வருஷம் நீ நபும்சகனாக இருப்பாய்ன்னு சொன்னா. இந்திரவசமா அவ என்ன சொன்னா, நீ எப்ப தீர்மானம் பண்றியோ அப்பதான் அந்த 1 வருஷம் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த சாபத்தை நான் இப்ப செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருத்து. ஆனா ஒண்ணு என்னன்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜிம் போறவாளெல்லாம் நீங்க ஒண்ணு நேர பாக்குறீங்களோ இல்லை டிவியில பாக்குறீங்களோ, அவள்லாம் இந்த புரோட்டீன் பவுடர்னு ஒன்று சாப்பிடுவா.
ப்ரோட்டீன் ஷேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இந்த கல்லை தூக்கி மண்ணை தூக்கி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்தேன்னா இங்கே மலையாக இருக்கும். கையெல்லாம் பார்க்குது இந்த மாதிரி நேராக வந்துட்டு பாருங்க, இப்படிலாம் இருக்கவே இருக்காது. என்னை பார்த்தா பாவமாக இருக்கும். அவாட்டெலாம் பார்த்தேன்னா இங்கே மலையாக இருக்கும். அந்த நரம்புகள்லாம் மேலே வந்து நிற்கும். நமக்கெல்லாம் இங்கே டாக்டர்கிட்ட போனால் அவர் தேடுறார் ஊசி போடும்போது இருக்கா இல்லையா. நான் சொன்ன ஜெகத் சிருஷ்டியில் இருக்கணும் சுவாமி, எங்கேயாவது இருக்கும் தேடி பாருங்க. அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா பச்சை பசேல்னு நன்னா வெளியில் தெரியும். அர்ஜுனன் அந்த மாதிரி இருந்தவன். அவன் சொல்கிறான், வலையை சாதயிஷ்யாமி பாஹு கிணக்கிருதா விமௌ கர்ணயோகோ பிரதிமுச்சாகம் குண்டலே ஜுவலன பிரபே. எப்படிதான் நான் அந்த நபும்சகனா போகும்போது இந்த கையில் இருக்க நபும்சகனா போறாங்கிறதுக்காக உருவம் மாறிடாதே. அப்போ அவனுடைய நடை வேணா மாறுமே ஒழிய, உடை மாறுமே ஒழிய, பாவனை மாறுமே ஒழிய உடல் மாறாதே. அப்போ எப்படி மறைப்பேன்? அப்போதான் யோசிக்கிறார், வளையலை முழுக்க போட்டுன்னு மறைக்கலாமோ? நீங்கள் வடதேசத்துக்கெல்லாம் போனேன்னா கல்யாணமான பிறகு கல்யாணமான பெண் என்ன பண்ணுவோம், சூடியான்னு சொல்லிட்டு இவ்வளவு வளையல், அதாவது இது எப்படி சுவாமி வா கையை மடக்குவானே நமக்கு தெரியாது. இங்கே ஒரு வெள்ளை வளையல் இருக்கும், இங்கே ஒரு வெள்ளை வளையல் இருக்கும், ஒரு எங்கேயாவது 40 சிவப்பாக இருக்கக்கூடிய வளையல் அடுக்கின்றுவா. அப்போ அவள் கை எப்படி இருக்கோன்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரி அர்ஜுனன் சொல்றார், வலையை சாதயிஷ்யாமி, வளையல்கள் நிறைய போட்டுன்னு அந்த மலையெல்லாம் நான் மறைச்சுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ பின்னத் கம்புஹு பாணிபியாம் திருத்தீயாம் பிரகிருதிம் கதஹா. திருத்தீயாம் பிரகிருதிம், மூணாவது ஜெண்டர், திருத்தீயாம் பிரகிருதிம் கதஹா வேணிகிருத சிராராஜன் நாம்னா சைவ பிருஹன்னளா. வேணிகிருதா, நான் வந்து கொஞ்சம் முடிய ஏன்னா வளம் காட்டில் இருக்கும்போது எங்கே தினம் ஹேர் கட்டுக்கெல்லாம் போக முடியாது. அதனால ஏற்கனவே கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. இப்போ தான் அவர் சிவபெருமானை நோக்கி தவமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஏற்கனவே நிறைய முடி வளர்ந்துருக்கு. இதையே நான் ஒரு வேணியாக பின்னின்றுவேன். வேணின்னா ஜடைன்னு அர்த்தம். அதனால வேணிகிருத சிராராஜன் நாம்னா சைவ பிருஹன்னளா. அதனால தான் ஒருத்தர் எழுதினார், எங்கேயோ இந்த கவிதை படிச்சிருக்கேன். ஆடல் கலையரசனின் அருள் பெற்றவன் ஆதிசிவன் போலிவன் அர்த்தநாரி. ஏன்னா இப்பதான் சிவபெருமானோட அனுகிரகம் வாங்கியிருக்கானா. ஆடல் கலையரசனின் அருள் பெற்றவன் ஆதிசிவன் போல் இவன் ஒரு அர்த்தநாரி. அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அனுகிரகத்தால இவனும் பிருஹன்னளையாவே மாறிட்டான் பாருங்கன்னு எழுதி வச்சார். அதனால வேணி கிருத சிராராஜன் நாம் நான் செய்வ பிருஹன்னளா, நான் பிருஹன்னளாங்கிற பேரோட போவேன்ப்பா. அப்போ யுதிஷ்டிரன் கேட்டார், ஏண்டாப்பா இப்போ ஏண்டாவா டியான்னு இப்போ தெரியல, இப்போ எப்படி இவரை கூப்பிடுறதுன்னு. ஏன்பா உன்னை கேட்குறார், உனக்கு எங்கே உனக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? யுதிஷ்டிரஸ்ய கேஹே வை திரௌபத்யா பரிசாரிகா. எல்லாம் ஒன்னே தான். யுதிஷ்டிரன் வீட்டில் திரௌபதியுடைய அந்தப்புறத்தில் நான் பிருஹன்னளையா இருந்தேன். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள், நீங்கள் நாடகங்கள்லாம் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, விக்ரமூர்வசியம், அப்புறம் வந்து மாளவிகாக்னி மித்திரம், இதெல்லாம் படிச்சேன்னா அந்த ராஜா இருக்காருன்னா பக்கத்தில் ஒருத்தன் ஒரு ஹியூமர் பண்ணுறதுக்காக ஒருத்தனை வச்சுருப்பா, விகட கவின்னு ஒருத்தனை வச்சுருப்பா. அது விகட கவியாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் நிறைய பேர் சிகண்டிக்களையும் வச்சுப்பா ராஜாக்கள்லாம் பக்கத்தில். அது முகல் காலத்தில் கூட உண்டு, பக்கத்தில் ஒத்தி வச்சுப்பா. அந்த யாரு சிகண்டியோ நபும்சகையோ அவர் ராணியோடையே கூட இருப்போம். அதனால சொல்றார், யுதிஷ்டிரஸ்ய கேஹேவை திரௌபத்யா பரிசாரிகா. நான் திரௌபதியோட எங்கே போனாலும் கூட போயிட்டே இருப்பேன். ஏன்னா வம்பு சொல்றதுக்கு யாராவது அந்த காலத்தில் ராணிக்கு தேவை. ராணி சட்டுன்னு அரண்மனைக்கு வரமாட்டா, ஆனால் அரண்மனையில் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு ராணிக்கு தெரியணும். இவா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அதனால அந்த நபும்சகையாக இருந்தால் நான் திரௌபதியோட இருந்தேன்னு சொல்லிடுவேன். உபதி உஷிதா ஸ்மீதி வக்ஷ்யாமி பிருஷ்டோ ராஜ்ஞாச்ச பாண்டவ. மேலே ஒன்று சொல்றார், ஆனால் ஒன்றும் எனக்குள்ள அந்த நெருப்பு சாம்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கோன்னார். இப்போ நம்ம ஆற்றுல ஹோமம் பண்ணுறோன்னு வச்சுங்கோ, கொஞ்சம் நாழி ஆனோன்னா அக்னி எல்லாம் அஸ்தமிச்சு போயிடுறது நினைச்சுன்னு அந்த சாம்பலை தொட்டோம், உள்ள நல்ல நெருப்பு இருக்கும். அதனால தான் மறுபடியும் அக்னியை மூட்டுறதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஹோமம் பண்ணுறவாள்லாம் பொதுவாக அந்த சாம்பலெல்லாம் விலக்கிட்டு ஊதுவா, அதுலேருந்தே நெருப்பு வரும். எப்படி அக்னியானது மேலே சாம்பலால் மூடப்படுகின்றதோ, எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய க்ஷத்ரியன் என்கின்ற நெருப்பு மேலே நபும்சகை என்கின்ற சாம்பலால் மூடப்படும். எப்போ வேணாலும் இது கொந்தழித்து வெளியில வரும் அப்படின்னு சொல்றார். இப்போ இதுக்கு 2 ஸ்லோகங்கள் சொல்றேன்.
பாரத சம்பூல அனந்த கவி எடுத்திருக்கார். என்ன சொல்றார்? பிதுஹு சகாயாம் பரிபூஜ்ய மேகைர் தினே தினே திருப்திமவோபி நேத்தும் வசுதைவ தஸ்ய ந புரஸ்ய கேவலம் வஹதி ஸ்ம கீச்சக புஜாப்பிய தட்சிணா. பீமன் முதல்ல நம்ம பார்த்தது கங்கன் என்கின்ற பேரோடு யுதிஷ்டிரன் நான் ஒரு திரிதண்டி தரித்த ஒரு சன்னியாசியா போவேன்னு சொல்லிட்டார். பீமன்னா பல்லவ தேவனா ஒரு தளிக பண்ணக்கூடியவனா போவேன்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, பீமன் வாயு புத்திரன். அவர் தேர்ந்தெடுத்த வேலையோ அக்னி காரியம். ஏன்னா வாயுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அக்னி தான். எப்பவுமே நீங்க இந்த காட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டு தீ வரும்போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவா, காத்து ரொம்ப அடிக்கப்படாதுன்னு. காத்து மட்டும் அடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, காட்டு தீம்போது அந்த தீ பரவிண்டே வரும். ஏன்னா the best friend known in shastram to agni is vayu. ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி. வாயுக்கு அடுத்ததா அக்னி வராரோனோ. எப்போ வாயு புத்திரன் பீமன் வந்தானோ, வாயுவினுடைய தோழன் அக்னி காரியமா இருக்கக்கூடிய பல்லவதேவன் என்கின்ற பெயரை தரித்தானாம். எப்போ இந்த விராட்ட தேசத்துக்குள்ள வரணும் நினைச்சாரோ, அப்போ கீச்சகனுடைய வலது தோல் துடிச்சுதான். வலதுன்னா ரைட் ஒன்றும், அந்த ரைட்டு தோல் துடிச்சுது. ஏன் சுவாமி துடிக்கிறதுன்னு கேட்டால், ஒரு ஆணுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எது துடிச்சாலும் துஷகுணம். எப்போ பீமன் வரானோ கீச்சகனுக்கு துடிச்சுடுத்துனார். அதனால சொல்கிறார் ஸ்ம கீச்சக புஜாப்பிய தட்சிணா. அடுத்தது சொல்கிறார், இப்போ அர்ஜுனன் ஏன் ஒரு சிகண்டியாக வந்தான்? ஸ்திரீத்வேன யோகா கலுவீர கர்ஹ்யா பும்ஸ்த்வேன சாந்தஹ புரவாச விக்னஹ இதீவ ஷண்டஸ்த்வமவஷ்ய பாவன் ஆதாய பார்த்தோபி ஜகாம மாத்ஸ்யம். என்ன அழகா சொல்றார். இவர் ஒரு ஆண், முழுக்க பெண்ணாவே மாறிண்டு போயிடலாமேன்னு கேட்டா, சீச்சி, பகவான் நமக்கு கொடுத்த ஒரு ஜெண்டரை விட்டுட்டு இன்னொரு ஜெண்டருக்கு நம்ம போறது தப்பு. அதனால நான் பெண்ணாக மாற மாட்டேன். சரி, ஆணாவே போகலாம்னு கேட்டா, ஆணாக இருந்தால் உத்தரையின் அந்தப்புறத்துக்குள்ள போய் அவளுக்கு நாட்டியம் கற்றுத்தர முடியாது. அப்படின்னா ஒரு ஆணாவும் போக முடியாது, பெண்ணாவும் போக முடியாது, வேற வழி இல்லையா. அதனால நபும்சகையாக சென்றானா மாத்சியத்துக்குள்ள அப்படின்னு எடுக்கிறார். அடுத்தது சொல்லும்போது கேட்கிறார், ஏன்பா நகுலா நீ யாரா போக போறேன்னார். நகுலன் சொல்றார், அஸ்வபந்தோ பவிஷ்யாமி விராட் நிருபதேரஹம் சர்வதா ஞான சம்பன்னஹ குஷலஹ பரிரக்ஷணே. நான் விராட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த குதிரையெல்லாம் காப்பாற்றணும் பாருங்க, அந்த குதிரையோட ஹார்ஸ் கீப்பரா நான் போக போறேன் அப்படின்னார். அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? சொல்றார், கிரந்திகோ நாம நாம்னாஹம் கர்மை தத் சுப்ரியம் மம குஷலோ ரம்யக்ஷ்வ சிக்ஷாயாம் ததைவ சிகித்சனே. சொல்றார், நான் கிரந்திகன்கிற பேரோட போக போறேன். உங்ககிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? அப்ப சொல்றார், யுதிஷ்டிரனுடைய நாட்டுல நான் தான் அஸ்வங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிடுவேன். அடுத்தது சகதேவனை பார்த்து கேட்கிறார், சகதேவா நீ யாரா போற? கோசக்யதா பவிஷ்யாமி விராட்டஸ்ய மஹீபதே பிரதிஷேதா ச தோக்தா ச சாங்கியானே குஷலோ கவாம். இந்த ராஜ்யத்துல எங்கெல்லாம் பசுக்கள் இருக்கோ, பசுக்களுக்கு மாடு மேய்க்கக்கூடியவனாய் அதை ரட்சணம் பண்ணக்கூடிய கோபாலனாக நான் செல்ல போகிறேன். பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவ? தந்திபால இதி க்யாதோ நாம்னாஹம் விதிதஸ்த்வத நிஷுண்ணம் ச சரிஷ்யாமி வியேதுதே மானசோஜ்வரஹ. சொல்றார், அதாவது நான் தந்திபாலன்கிற பேரோட போக போறேன் அஸ்வங்களை ரட்சிப்பதற்காக. தெரியும், முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு கேட்டா யுதிஷ்டன் தான், எல்லாத்துக்கும் இப்போ யுதிஷ்டன் தான் மாட்டின்னு இருக்கார். போக போறேன்னு சொல்லிட்டு சொல்றார். ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றார், ஏஷாம் மூத்திரமுபாக்னாய அபிவந்தியா பிரசூயத்தே. நான் நிறைய சின்ன வயசுல படிச்சிருக்கேன் அண்ணா. ஏன்னா சகதேவன் ரொம்ப சாஸ்திரஜன்னு பேரு, சாஸ்திரத்துல கற்று தேர்ந்தவன். சாஸ்திரத்துல என்ன சொல்றாளாம், ஏஷாம் மூத்திரமுபாக்னாய அபிவந்தியா பிரசூயத்தே. நல்ல மாடு, மாட்டுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு நல்ல புல்லிட்டு அதெல்லாம் பண்ணா, அது மூத்திரம் கீழே விழும்போது அந்த மூத்திரத்தை முகர்ந்து கூட ஒரு குழந்தை வேண்டும்னு நினைக்கக்கூடிய பெண்ணுக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறார். ஏஷாம் மூத்திரமுபாக்னாய அபி வந்தியா பிரசூயத்தே. பிரசூயத்தே வந்தியா பிரசூயத்தே. குழந்தை இருக்காதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு கூட குழந்தை பிறந்துருமா அந்த மூத்திரத்தை முகர்ந்து பார்த்தால். சொல்றார். அடுத்தது சொல்றார்,
திரௌபதி நீ யாரா போக போறேன்னு கேட்கிறார். அப்போ திரௌபதி சொல்றா, சுதேஷ்ணாம் பிரத்யுபாதஸ்தே ராஜபாரியாம் யசஸ்வினீம் சாரக்ஷிஷ்யதி மாம் பிராப்தாம் மாம் பூத்தே துக்கமைத்ருஷம். நான் சுதேஷ்ணான், அந்த விராட்ட தேசத்துக்கு மத்ய தேசத்துக்கு உரிய ராஜா விராட்டனுடைய பத்னி சுதேஷ்ணான் இருக்கா, அவ இடத்துல போவேன். நீ யாரா போவேன்னு கேட்கிறார். அப்போ சொல்றா, நான் சைரந்திரி ஸ்திரீயாக போவேன், மாலினி அப்படிங்கிற பேரோடு செல்வேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு பாரத சம்பூல விஷயத்தை எடுத்து சொல்றார். எதுக்கு நகுலன் பார்த்தான்னு. நகுலன்னா ரொம்ப அழகனா. அழகன் யார மாதிரினா மன்மதன் மாதிரி இருப்பானாம். மன்மதனுக்கு கொடியில என்ன பறக்கும்னு கேட்டா மீன் தான் பறக்குமா. மதுரையில் பறந்த மீன் கொடின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. மன்மதனுக்கும் கொடியில இருப்பது மீன் கொடியே தான். அதனால இவன் செல்வது மத்ய தேசத்துக்கு. அதனால இவன் செல்வது மத்ய தேசத்துக்கு, அந்த கொடியில இருப்பதோ மத்யம். அதனால சொல்றார், மமத்வஜாங்கஸ்ய பிபர்த்தி சஞ்ஞாம் அசாவீதி பிரேமராபூபேதா பிரசூன தன்வேஷ சுதோபி மாத்ரியா மத்ஸ்யேந்திரமாகத்ய நநாம மூர்தனா. அப்ப சகதேவன் சொல்றார், அஸ்மத் திரோதார் வசதே பவித்யேதுர் தேதத்தினே கதிபைரைதி ஜானதேவ பாண்டோசுதேன சரமேண சஸ்யராஜ்ஞோ விருந்தம் கவாம் பிரஜுகுபோ பிருதுகௌதுகேன. எதுக்கு சகதேவன் கடைசியாக மாட பார்த்துக்க போறேன்னு சொன்னார். ஏன்னா இந்த விராட்ட பர்வத்தில் நம்ம நாளைக்கோ நாளனிக்கும் கோகிரகண பர்வான்னு ஒன்று பார்ப்போம். அந்த பசுக்களை வச்சுட்டு தான் அந்த பர்வாவே முடிவடையும். அதனால இவன் முடிவில் பிறந்தவன் சகதேவன், முடிவடையக்கூடியது பசுக்களை வச்சுண்டு. அதனால பசுவை பாலனம் பண்றதுக்காக அவர் போறேன்னு சொன்னாராம். இதெல்லாம் இவ தீர்மானம் பண்ணிட்டா. இப்போ துவைத்தவனத்தை விட்டுட்டு போறா. ஸ்ரீயக்குருணாம் அதிபஸ்ய பாலினியும் பிரஜாசுகாமாம் யமயுங்க வேதிதும் துவைத்தவனே வனேச்சரஹான்னு கிராதார்ஜுனியத்தில் எடுத்தார். துவைத்தவனத்தை விட்டுட்டு போறாளாம்.